ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான 4 டிஜிட்டல் தளங்களை இன்று தொடங்கி வைத்தார். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஐக்கிய ஜனதாதள தலைவர் திரு நிதிஷ்குமார் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். நேபாள நாட்டின் நாடாளுமன்ற தேர்தல் இன்று அமைதியாக நடைபெற்றது. தியோன்விலே ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஆஸ்திரியாவின் நீர் ஓபர்லைனர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டப்புடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இதன் மூலம் உலகளாவிய வளர்ச்சியையும் அமைதியையும் வளத்தையும் நிலைநாட்ட வழிவகை ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவ நடவடிக்கை மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என இந்தியாவும் பின்லாந்தும் நம்புவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் மற்றும் மேற்காசிய பகுதிகளில் போர் நிறுத்தத்திற்கான அனைத்து நடவடிக்கைகளும் இரு நாடுகளும் முழு ஆதரவு அளிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்தியா பின்லாந்து நாடுகளுக்கு இடையே சுற்றுச்சூழல் ஒத்துழைப்பு, வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அப்போது பேசிய பின்லாந்து அதிபர் திரு அலெக்சாண்டர் ஸ்டப், இந்தியா உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என கூறினார். உலகிலேயே மிக விரைவாக வளர்ச்சியடையும் பொருளாதார நாடான இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுள்ளது முக்கியமானது என்றும் அவர் கூறினார். உலகளாவிய வளர்ச்சியில் இந்தியா உள்ளிட்ட வளர்ந்து வரும் நாடுகளின் பங்களிப்பு முக்கியமானது என பின்லாந்து அதிபர் டாக்டர் அலெக்சாண்டர் ஸ்டப் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ரெய்சினா டயலாக் மாநாட்டில் சிறப்புரையாற்றிய அவர் உலக அரசியல் பல்வேறு சவால்களை எதிர்கொள்வதாக தெரிவித்தார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி ரெய்சினா டயலாக் மாநாட்டை தொடங்கி வைத்தார். உலகின் திறன் மேம்பாட்டு மையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை தொழில் முனைவோர் துறை இணை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பின்லாந்து அமைச்சர் மாட்டியஸ் மார்டினுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர் இரு நாடுகளுக்கு இடையே திறன் மேம்பாடு, தொழிற்கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டார். பின்லாந்தின் தொழில்நுட்ப திறனை பயன்படுத்தி இந்திய நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து இரு நாடுகளும் திறன் மேம்பாட்டுத் துறையில் முன்னேற முடியும் என்றும் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்தார். மேற்காசிய பகுதிகளில் அமைதி திரும்புவதற்கு பேச்சுவார்த்தைகளை தொடங்குமாறு பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரானிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மேற்காசிய மண்டலத்தில் அமைதி மற்றும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்வதற்கு ஒருங்கிணைந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இதற்கு இந்தியா எப்போதும் துணை நிற்கும் என்று தாம் கூறியதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான 4 டிஜிட்டல் தளங்களை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார். அத்துடன் கணக்கெடுப்புக்கான பிரகதி, விகாஸ் என்ற சின்னங்களையும் அவர் வெளியிட்டார். அடுத்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவதற்கான அறிவிப்பை மத்திய அரசு கடந்த ஜூன் 16ஆம் தேதி அரசிதழில் வெளியிட்டது. 2 கட்டங்களாக நடத்தப்படும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு டிஜிட்டல் கருவிகளை பயன்படுத்தி நடத்தப்படும் நாட்டின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பாகும். முதற்கட்டமாக வீட்டு நிலைமைகள், வீட்டு வசதிகள் குறித்த தகவல்கள் சேகரிக்கப்படும். 2வது கட்டத்தில் மக்கள் தொகை, சமூக பொருளாதார விவரங்கள் போன்ற தகவல்கள் பெறப்படும். பீகார் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதாதள் தலைவருமான திரு நிதிஷ்குமார் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கு இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபீன் உள்ளிட்டோரிடம் சென்ற அவர் பீகார் சட்டப்பேரவை செயலரிடம் வேட்புமனுவை வழங்கினார். முன்னதாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பீகார் முதலமைச்சராக பதவி வகிக்க தமக்கு வாய்ப்பு அளித்ததற்கு அம்மாநில மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பீகாரிலிருந்து பிஜேபி மாநில பொதுச் செயலாளர் திரு சிவேஷ்குமார், ஐக்கிய ஜனதாதளத்தின் திரு ராம்நாத் தாக்கூர், ராஷ்டிரிய லோக் மோர்ச்சாவின் திரு உபேந்திர குஷ்வாஹா உள்ளிட்டோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். பீகாருக்கான 5 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்புமனுக்கள் நாளை பரிசீலிக்கப்படுகின்றன. தமிழகம், தெலங்கானா, மேற்குவங்கம் உட்பட 10 மாநிலங்களிலிருந்து 37 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைந்தது. மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும். வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் 9ஆம் தேதி கடைசி நாளாகும். போட்டி இருக்கும் பட்சத்தில் வரும் 16ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும். தமிழகத்திலிருந்து 6, மகாராஷ்டிராவிலிருந்து 7, மேற்குவங்கம் மற்றும் பீகாரிலிருந்து தலா 5,
ஒடிசாவிலிருந்து 4, அசாமிலிருந்து 3, சத்தீஸ்கர், தெலங்கானா, ஹரியானா மாநிலங்களிலிருந்து தலா 2 மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்திலிருந்து 1 உறுப்பினரையும் தேர்ந்தெடுப்பதற்காக இந்த தேர்தல் நடைபெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7,611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நேபாள நாட்டின் நாடாளுமன்ற தேர்தல் இன்று அமைதியாக நடைபெற்றது. காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களது வாக்குகளை செலுத்தினர். இந்நாட்டில் உள்ள 165 நாடாளுமன்ற தொகுதிகளில் 65க்கும் மேற்பட்ட கட்சிகள் போட்டியிட்டன. 3017 ஆண் வேட்பாளர்களும் 388 பெண் வேட்பாளர்களும் இத்தேர்தலில் போட்டியிட்டனர். மை பாரத் பட்ஜெட் 2026 என்ற போட்டியில் பங்கேற்பதற்கு நாடு முழுவதிலும் உள்ள இளைஞர்களிடமிருந்து 47,000க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் பெறப்பட்டுள்ளதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் மை பாரத் பட்ஜெட் 2026 போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஈரான் நாட்டின் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி மறைவுக்கு இந்தியாவின் சார்பில் இன்று முறைப்படி இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இன்று புதுதில்லியில் உள்ள ஈரான் தூதரகத்தில் உள்ள பதிவேட்டில் இந்திய அரசு சார்பில் இரங்கல் குறிப்பை பதிவு செய்தார். இலங்கை கடல் பகுதியில் ஈரானின் 2வது போர்க்கப்பல் வருவதற்கான அனுமதி கோரப்பட்டுள்ளதாக இலங்கை அமைச்சர் திரு சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். இலங்கை நாடாளுமன்றத்தில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், அந்த போர்க்கப்பலில் பயணிப்போரின் பாதுகாப்பு குறித்து நடவடிக்கை எடுக்க ஆலோசித்து வருவதாக தெரிவித்தார். முன்னதாக இந்திய பெருங்கடல் பகுதியில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் நடத்தியதில் ஈரானின் IRIS தேனா போர்க்கப்பல் மூழ்கியுள்ளது. அதில் பயணித்த 80 பேர் உயிரிழந்துள்ளனர். விளையாட்டு வீரர்களின் நலனுக்காக அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஜப்பானின் ஆய்ச்சி நகோயாவில் வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கவுள்ள விளையாட்டு வீரர்களின் தயார்நிலை தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் 700 விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் புதிய சாதனை படைக்க நமது விளையாட்டு வீரர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். தியோன்விலே ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஆஸ்திரியாவின் நீல் ஓப்பர்லைட்னர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் இஸ்ரேலின் டேனியல் அமெரிக்காவின் ஹில்டர் பிராண்ட் இணையை வென்றது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்துக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 55 ரன் எடுத்துள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் சீனாவின் ரூயின் ஜாங்கை வென்றார். காலாபுரகி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் மற்றும் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான 4 டிஜிட்டல் தளங்களை இன்று தொடங்கி வைத்தார். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஐக்கிய ஜனதா தள தலைவர் திரு நிதிஷ்குமார் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். நேபாள நாட்டின் நாடாளுமன்ற தேர்தல் இன்று அமைதியாக நடைபெற்றது. தியோன்விலே ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஆஸ்திரியாவின் நீல் ஓப்பர்லைட்னர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.